SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2025 ஆண்டுக்கான அனுர அரசின் மொத்த செலவு தொகை வெளியானது. அரசாங்கம் விடுவித்துள்ள தடை குற்றம் சுமத்தும் தயாசிரி. யாழில் இந்திய மீனவர்கள் அட்டூழியம் 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான விலைகள் நாசம். ஷாட் நாட்டின் ஜனாதிபதி மாளிகை மீது தாக்குதல், பலர் பலி. ஆஸ்திரேலிய அணிக்கு இடைக்கால தலைவராக ஸ்டீவன் ஸ்மித் நியமனம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். 2025 ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின்படி இந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31 வரையிலான காலகட்டத்திற்கான அரசாங்கத்தின் செலவு ரூபாய் 4616 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலத்தை பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். அதன்படி இந்த ஆண்டு அமைச்சரங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் மிகப்பெரிய தொகை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாடு அமைச்சகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இது 713 மில்லியன் ரூபாய் ஆகும். அத்தோடு இந்த ஆண்டு மதிப்பிடப்பட்ட தொடர்ச்சியான செலவு 2518 மில்லியனாகவும் மூலதன செலவு 354 மில்லியனாகவும் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சருக்கு 412 மில்லியன் என்பதுடன் அதற்கான மதிப்பிலான மூலச்செலவு 95,500 மில்லியன் ஆகும். இதேவேளை கடந்த ஆண்டு மதிப்பிடப்பட்ட தொடர்ச்சியான செலவு 3673 மில்லியனாகவும் மூலதன செலவு 528 மில்லியனாகவும் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிவிகார அமைச்சின் அனுமதியின்றி அமைச்சர்கள் வெளிநாட்டு தூதுவர்களை சந்திப்பதற்கு தடை விதித்து ஜனாதிபதியின் செயலாளர் சுற்றறிக்கை வெளியிட்டதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் குற்றம் சுமத்தியுள்ளார். வெளிவிகார அமைச்சின் அனுமதியின்றி அமைச்சர்கள், செயலாளர்கள் மற்றும் ஆளுநர்கள் வெளிநாட்டு தூதரகங்களை, தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகளை சந்திப்பதை தடை செய்து ஜனாதிபதியின் செயலாளர் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அமைச்சர்களுக்கு ஏன் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன என்று நாம் ஆச்சரியப்படுகிறோம் என தயாசிரி ஜெயசேகர் கேள்வி எழுப்பியுள்ளார். இது வடகொரிய ஆட்சியின் பாணியிலான நடவடிக்கையாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் இந்திய இழுவைப்படகுகள் ஈடுபட்டதால் சுழிப்புறம் காட்டுப்புலம் பகுதி மீனவர் ஒருவர் 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகள் அறுக்கப்பட்டுள்ளன. இந்த மீனவர் திருவடிநிலை கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அத்துமீறி நுழைந்து இந்திய இழுவைப்படகுகள் அவரது வலைகளை அறுத்துள்ளன. இதனால் அவரிடமிருந்து 32 வலைகளில் 26 வலைகள் அறுக்கப்பட்ட நிலையில் 6 வலைகளை மீதமாகின. எஞ்சிய வலைகளும் சேதமடைந்த நிலையிலேயே காணப்படுகின்றன. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மீனவர் கருத்து தெரிவிக்கையில் நேற்றிரவு 10 மணி அளவில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட ரோலர்கள் எமது வலைகளை மட்டுமில்லாமல் வேறு சக்கரங்களையும் வலைகளையும் அறுத்துள்ளன. தற்போது மீன்பிடி பருவகாலம், இந்திய இழுவைப்படகுகள் இதுபோன்ற செயற்பாடுகளினால் நாங்கள் உழைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அரசாங்கம் மீனவர்களின் இழப்பீட்டை வழங்கி மீண்டும் தொழில் செய்ய வழிவகுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மீனவர் கேள்வி எழுப்பியுள்ளார். உலகச் செய்திகள். மத்திய ஆப்பிரிக்க நாடான ஷாப்டில் ஜனாதிபதி மாளிகை மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 18 தாக்குதல்தாரிகள் கொல்லப்பட்டதோடு 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் ஒரு சிப்பாய் கொல்லப்பட்டதோடு 3 பேர் காயமடைந்ததாக அந்த நாட்டின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஷாட் ஜனாதிபதி மஹாமட் டொபி இட்னா அரண்மனைக்குள் இருந்தபோது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்நிலைமை விரைவாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். தாக்குதல் நடத்தியவர்கள் மது மற்றும் போதையில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் தலைநகர் நிட்ஜோமாவை சேர்ந்த உள்ளூர் இளைஞர்கள் என்பதனால் இது பயங்கரவாத சம்பவம் அல்ல என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். முன்னதாக இந்த தாக்குதல் இஸ்லாமிய போராளிகள் குழுவான போகோ ஹராமின் தாக்குதல் என்ற வதந்திகளை இணையத்தில் பரப்பின என்பதும் குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள். ஜனவரி 29 ஆரம்பமாகும் இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டிகளுக்கான 16 வீரர்கள் கொண்ட ஆஸ்திரேலிய அணிக்கு ஸ்டீவன் ஸ்மித் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். பெட் கமின்ஸ் இந்த தொடரில் பங்கேற்காத நிலையில் ஸ்டீவன் ஸ்மித் அணியை வழிநடத்துகின்றார். இலங்கைக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையிலான டெஸ்ட் போட்டிகள் 2025 ஜனவரி 29 தொடக்கம் பிப்ரவரி 2 வரையிலும், பிப்ரவரி 6 முதல் பிப்ரவரி 10 வரையிலும் காலி மைதானத்தில் இடம்பெற உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2025 ஆண்டுக்கான அனுர அரசின் மொத்த செலவு தொகை வெளியானது. அரசாங்கம் விடுவித்துள்ள தடை குற்றம் சுமத்தும் தயாசிரி. யாழில் இந்திய மீனவர்கள் அட்டூழியம் 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகள் நாசம். ஷாட் நாட்டின் ஜனாதிபதி மாளிகை மீது தாக்குதல், பலர் பலி. ஆஸ்திரேலிய அணிக்கு இடைக்கால தலைவராக ஸ்டீவன் ஸ்மித் நியமனம்.